யாராவது துவா செய்யுங்க நீங்க கேட்டா உங்கள்கிட்ட கேட்டால் இதை கேளுங்கள். அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா, இது சுன்னா. விருந்தாளிக்குன்னு சொன்னா ரசூல் அந்த இடத்துல ஓதித்தான் வீட்டு விட்டு வெளியே வந்திருப்பாங்க. இவங்க போறதுக்கு ரெடியான நேரம் இவர் கேட்டார், யார் ரசூலுல்லாஹ் உதுல்லாஹ் லி, எனக்கா துவா செய்யுங்க. அப்பொழுது சொன்னார்கள் இந்த துவாவை, அல்லாஹும்ம யா அல்லாஹ் பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும். இது எல்லா வாழ்க்கையினுடைய அருள்களும் இதுக்குள்ள வந்துட்டு. அல்லாஹ் 3 வார்த்தை தான். அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும். யா அல்லாஹ் நீ எதெல்லாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாயோ, ரிஸ்க்னா என்ன, வாழ்க்கைக்கு அவர்களுக்கு தேவையான எதுவெல்லாம் கொடுத்திருக்கிறாயோ அதை நீ பரக்கத் செய்வாயாக. வக்ஃபிர் லஹும், அவர்களை மன்னிப்பாயாக. வர்ஹம்ஹும், இரக்கம் காட்டுவாயாக. உலகத்துல எல்லாம் கிடைச்சு அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் கிடைச்சு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் கிடைச்சு எங்க போவாரு? உலகத்துல எல்லா பரக்கத்தும் கிடைச்சிட்டு, ஏன்னா கொடுத்ததுல எல்லாம் பரக்கத்தை செஞ்சிரியா அல்லாஹ், மன்னிச்சிரியா அல்லாஹ், உன்ட கருணையை காட்டு, மன்னிச்சா பாவம் மன்னிக்கப்படும், கருணை சொர்க்கம். அப்ப உலகத்துல எல்லாம் கிடைச்சி நரகத்துல இருந்து பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்துக்கு போற ஒரு 3ஐயும் சேர்த்து வருகின்ற துவா தான் இந்த துவா. இதை நீங்க பாடமாகி கொள்ளுங்க. யார் உங்கள்கிட்ட துவா செய்ய கேட்டா நீங்க இந்த துவாவை செய்யுங்க, இது சுன்னா. அப்படி நீங்க கேட்கின்ற பொழுது மலக்குமார்கள் ஆமீன் சொல்வார்கள். அது உங்களுக்கு தான் வந்து சேரும், உங்களுக்கு அது பன்மடங்கா வந்து சேரும் நிச்சயமாக. அவர்களுக்கு போகும், உங்களுக்கு வரும்.